உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் இங்கே ஒன்று சேர்ந்தது, கூடியிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு கொள்கையோடு நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் பிறந்த ஊர், வாழ்ந்த ஊர், வளர்ச்சியான கிராமம் வளர வேண்டும். அந்த கிராமத்திலே முக்கியமான ஒரு தேவையானது பாடசாலை. நானும் இந்த நகரத்தில், இந்த லண்டனில் வந்து இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த கல்வியால். முதல் என்னை பற்றி நான் சொல்லுவேன். நான் வந்து இங்கே வரைக்கில் 30 வருஷம், இந்த வயசு 30 இப்போ வந்து 50 வருஷம் இங்கே இருந்துட்டு என் வயசு ஏற்பட்டு உங்களுக்கு தெரியும். முக்கிய கொள்கையாக எனக்கு இருந்தது, இப்போவும் நான் ஒரு கிராமத்தில் பிறந்தனான், ஒரு வறுமை குடும்பத்தில் பிறந்தனான். அதே கிராமத்தில் படித்து பாடசாலைக்கு போய் வளர்ந்து இங்கே வர வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சது. எனது முக்கிய கொள்கை வந்து நமது கிராமத்தை வளர வேண்டும், எனது பாடசாலை வளர வேண்டும், அதுக்கு உதவி வேணும் என்றுதான் எனக்கு முக்கியமான கொள்கை. எல்லாத்துக்கும் அந்த வளர்ச்சிக்கு தேவை நாங்களாம் உதவி செய்ய வேணும், பணம் தேவை, பணம் தான் முக்கியம். பணத்தை வச்சு கொண்டு 2 விஷயம் செய்யலாம். ஒன்று வந்து ஆடம்பர வாழ்க்கை செய்யலாம், லக்ஸரி லைஃப். மற்றது வந்து ஆதரவு செய்யலாம். எனக்கு நான் முக்கியத்தை கொடுத்தது ஆதரவு தான். ஏனென்றால் அப்படியான கிராமத்தில் நான் வளர்ந்தது, அப்படியான கிராமத்தில் நம்மளோட வாழ்க்கை இருந்தது. அதை வடிவ அறிஞ்சபடியால் அதுக்கு ஒரு முடிவு காண்றது எங்களோட தேவையும் பொறுக்கும். அதுக்காகத்தான் அந்த வளர்ச்சி, அந்த ஆதரவுன்றது கொள்கை வந்தது. நான் லண்டனில் வந்து முடிச்சேன்னு 50 வருஷம் ஆச்சுது. லண்டன் கனதுர்க்கி அம்மன் ஆலயத்தில் ஒரு அறங்காவலராக இருக்கிறேன். 1991 இது தொடங்கின ஆலயம். அந்த ஆலயத்தின் கொள்கை, அந்த ஒப்ஜெக்டிவ் வந்து ஆதரவு செய்ய வேண்டும், தேவையானவர்களுக்கு ஆதரவு செய்ய வேண்டும். அந்த கடமையோட அந்த ஆலயம் தொடங்கினது. அது அப்படியே நடந்து கொண்டே இருக்கிறது. அதை கொண்டு அறிஞ்சு அந்த தேவை உணர்ந்துதான் ஆதரவு செய்ய வேண்டும் என்று சொல்லி பணம் வச்சு கொண்டு இன்றைக்கு பணத்தோடு இருப்போம், நாளைக்கு அந்த பணத்துக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அப்படியான வாழ்க்கை தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு எல்லாருக்கும். அதன்படியாக நீங்கள் எல்லாரும் உணர்ந்து ஒற்றுமையாக இருந்து செய்ய வேண்டியது உங்களோட கடமை. உங்கள் பாடசாலைக்கு நான் போன வருஷம் போனால் இந்த கட்டிடம் படத்தில் பார்த்தேன். நான் நேரடியாக அந்த கட்டிடத்தை போய் பார்த்தேன். அந்த கட்டிடம் வந்து நிச்சயமாக மேம்படுத்தி புதுப்பிச்சு தேவைகளை பிள்ளைகளுக்கு அந்த தேவைகளுக்கு நான் வசதி கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை, அது எங்கள் கடமை. அதன்படியாக நீங்கள் எல்லாரும் ஒற்றுமை செய்து பணங்களை ஒன்று சேர்த்து நீங்கள் இதே ஒரு வளர்ச்சிக்கு முடிவு காண வேண்டும். உசன் கிராமத்திலும் எங்களோட பாடசாலையில் ஒரு கட்டிடம் கட்டிக்கிட்ட 10 வருஷத்துக்கு பிறகு அந்த கோவிட் எபிடமிக் வந்த பிறகு அந்த கட்டிட வசதி இல்லாமலுக்கு பண கஷ்டத்தால் நடக்க முடியாமல் போயிட்டு, நான் இந்த வருஷம் பிப்ரவரியில் அங்கே நிற்கிறதுல எனக்கு பெரும்பாலும் இளங்கோவன் ஸ்பெஷல் செக்ரட்டரி நொதர்ன் ப்ரொவின்ஸ், மற்றது ஆளுநர் வேதனம் அவர்களை தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சபடியால் அவற்றிற்கு உதவியோட 50 லட்சம் காசு அலோகேட் பண்ணி அந்த கட்டடம் முடிகிற அளவுக்கு வந்திருக்கிறது. அதே மாதிரி நிச்சயமாக நான் சொல்கிறேன், தண்டிச்சு எனக்கு இவர்கள் 2 பேரையும் தனிப்பட்ட முறையில் தெரிந்தபடியால் இந்த மார்ச் மாதம் அங்கே போவேன். அவர்களை நிச்சயமாக இளங்கோவன் ஒரு நம்பிக்கை உண்டு. அவரோடு சந்தித்து உங்களோட அந்த கட்டடத்தை நான் கண்டதற்கு ஒரு முடிவு செய்வதற்கு நான் அதை நிச்சயமாக செய்வேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு வசதியான வேறுமானவர்களாக உங்களுக்கு செய்வேன். அதற்காக ஒரு முக்கிய கடமை நாங்கள் இதை செய்வோம். என்ன பிரச்சனை இருக்கும், நான் சொன்னேன் பணம் தான் முக்கியம் என்று. நாங்கள் இந்த வயசில் எங்களுக்கு உதவி செய்ய ஆதரவு இருக்குது. எங்களோட பிள்ளைகள் இதை செய்வார்களா, செய்து கொண்டார்களா, முயற்சிப்பார்கள் எனக்கு நம்பிக்கை இல்லை. நிச்சயமாக நடக்கிறதுக்கும் ஒரு வழி இல்லை. அப்படியால் எங்களோட கடமை நாங்கள் இப்பவே ஒரு வளர்ச்சியை, ஒரு ஆதரவை செய்து வச்சால்தான் எதிர்காலத்தில் அந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி கிடைக்கும், வளர்ச்சி இருக்கும் என்று இப்போ நீங்கள் செய்து இப்பவே வளர்ந்து செய்ய வேணும். பணம் தான் முக்கியம் என்று சொன்னேன். மற்றது let me say some words about let me talk to you in English, and if you don't mind. ஆலயத்தில் இருக்கின்றபடியால் I'm well aware about the Tamil traditions and the culture. Unfortunately, in the Ealing temple, we have an issue with
the festival. The Healing Temple is surrounded by the local populations. They don't understand our traditions, they don't understand our cultures. When it comes to the card festival, the Thir Tiruvada, we have a lot of issues there, objections, only இதெல்லாம் கரைச்சல் இருக்கும். ஆனால் அப்படியான இதில் இருந்து I'm very pleased to say how these children are both talented, motivated parents, enthusiastic teachers have put together and promoting their performance very much appreciated. அதே மாதிரி தான் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோட வளர்ச்சிக்காக எங்களோட கல்ச்சரையும் எங்களோட ட்ரெடிஷனையும் மெயின்டைன் பண்ணுறது எங்களோட பொறுப்பு. நிச்சயமாக அது செய்ய வேணும். அதுக்காக நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக நடக்க வேணும். நிச்சயமாக நீங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து நடப்பீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு நல்லபடியாக பெற்றுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற டாக்டர் திரு பரமநாதன் வேலுப்பிள்ளை அவர்கள் இந்த பாடசாலைக்கு அண்மையில் 7.5 லட்சம் ரூபாய்களை வழங்கி உதவி செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உஷன் மாதிரி கிராமம் ஒன்றை உருவாக்கி அதையும் அவர் வளர்த்து வருகிறார். அவருக்கு உங்களுடைய மீண்டும் ஒரு பலத்த கரகோஷத்தோடும் அவரை போன்ற மற்றவர்களும் முன்வந்து இப்படி உதவிகளை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டு, அடுத்ததாக கௌரவ விருந்தினர் கௌரவிப்பு இடம்பெற இருக்கிறது.